அது வேணாம்னு சொல்றோம். எங்களை போய் எதிர்க்கிறீங்க வேணாம்னு சொல்றீங்களே சார். இதை விட எதிர்ப்பு என்ன சார் வேணும் சார்? மது கடையில வேணாம் சார் இந்த பூமியில. அதுக்காக இதை விட என்ன கொடுமை சார் வேணும்? எத்தனை பேர் குடிகாரன் எத்தனையோ கொடுமை நடக்குது. ஏன் சார் எத்தனை பேர் கொலை பண்ணி டார்ச்சர் பண்றாங்க? யாராவது ஒருத்தர் இதுக்காக போராடுறாங்க தெரியுமா? அதுக்கு மணி எவ்வளவு பண்ணிக்கிறாங்க சார். என்னவென்றால் வடலூரை புனித நகரமாக அரசு அறிவிக்க வேண்டி ஒரு மாபெரும் சன்மார்க்க எழுச்சி நடைபயணமானது நடைபெற இருக்கின்றது. இந்த எழுச்சி நடைபயணத்தினுடைய நோக்கம் ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், கயா, காசி போன்ற நகரங்களை எப்படி புனித நகரமாக அரசு அறிவித்து அங்கு இருக்கக்கூடிய மது மாமிச கடைகளை அகற்றி புனித நகரமாக அறிவித்ததோ அதன் அடிப்படையில் வடலூரையும் புனித பூமியாக அரசு அறிவித்து ஒரு மாபெரும் புனித பூமியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எழுச்சி நடைபயணமானது நடைபெற இருக்கின்றது. இந்த தமிழகத்திலே ஒரு வரலாற்று பதிவை இந்த தமிழ் மண்ணிலே நிகழ்த்த வேண்டும் என்றால் அது வடலூர் பெருவெளிதான். வள்ளல் பெருமான் வாழ்ந்த அந்த வடலூர் பெருவெளியை சைவ நகரமாக அரசு அறிவித்து வடலூருக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமை மிகு சன்மார்க்க பெருந்தொண்டர்கள் இங்கு அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? வடலூரை புனித நகரமாக அரசு அறிவிக்க வேண்டும். வடலூரில் ஒரு மது மாமிச கடை கூட இருக்கக்கூடாது. கருணையின் வடிவமான இந்த பூமியை, இந்த கருணை வடிவமான இந்த பூமியில் மதுக்கடையும் மாமிச கடையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய எழுச்சி நடைபயணம் தொடங்கி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த எழுச்சி நடைபயணத்தில் அனைவரும் கலந்து கொண்டு 10 நாட்கள் தொடர்ந்து இந்த பயணம் தொடர்ந்து நடைபெற்று தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த மனு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றோம்.